வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களையும், ஆயில்யம் 4 பாதங்கள் ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக தொழில் விஷயம், வேலை விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார். சோ 10க்குரியவன் 12ல் இருக்கும் போது என்ன, விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை, டிராவலிங், அதிகமான ஒரு டிராவலிங் இருக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு தொடர்புகளை இருக்கக்கூடிய தன்மை, ஸ்டேட் டு ஸ்டேட் டிராவல். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால நீங்கள் வேலை, வியாபாரம் அந்த மாதிரியான தன்மையில கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அஷ்டம சனி இருக்கும் போது என்ன, ஏதாவது ஒரு ரூபத்தில் மனதில் ஒரு குறையை கொடுத்து கொண்டிருக்கும், எதையாவது நினைத்து ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ அந்த விஷயம் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அதே சமயத்தில் நிறைய அனுபவ பாடங்களை கடந்த 2 வருடங்களாக தொழில், வேலை, வியாபாரத்தில் நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்குது அல்லவா. அப்போ நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்த நிகழ்வுகள், தொழிலை செஞ்சு அதில் கடனை ஆக்கின தன்மைகள், ஸோ இந்த மாதிரியான ஒரு தொழில் ரீதியில் போட்டி, பொறாமைகள், இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் கடந்து அதில் அனுபவத்தை பெற்றிருக்கின்ற உங்களுக்கு இப்போ இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து விடிவு காலத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. என சனி பகவான் இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார். ஸோ கடந்த காலத்தில் எதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டு எந்த விஷயத்திலெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ, இப்போ அந்த தடைகளை நிவர்த்தி வெற்றி பாதையை நோக்கி, ஒரு இருளில் இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு டார்ச் லைட் வெளிச்ச அடிச்ச எப்படி இருக்கும், அந்த பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்பு, மீண்டு வருவேன் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். என இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், முயற்சிக்கு ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலம், உச்சபலத்தோட வலிமையா இருக்கிறதுனால இப்போ நீங்கள் தெம்பாக இருப்பீர்கள். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, என்ன நடந்திருந்தாலும் பார்க்கலாம், நான் அடுத்த நிலைக்கு சென்றே தீருவேன் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை, அந்த மன உறுதிப்பாடு கொள்ளக்கூடிய, அந்த மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. என கடந்த 2 வருடங்களாக எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்தீர்கள். சில அனுபவங்களை கொடுத்திருக்கும், வயதுக்கு ஏற்ப அனுபவங்கள். சிறு வயதில் இருக்கிறவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய தொந்தரவுகள், சிறு வகையில் இருக்கின்றவர்கள் அதில் ஏதாவது அவர்கள் வயதுக்கு ஏற்ப ஒரு வகையில் மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும். மிடில் ஏஜில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில், குடும்பம் சார்ந்த விஷயத்துல, பணம் சார்ந்த விஷயத்துல சில தொந்தரவுகளை அனுபவித்திருப்பீர்கள். வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சில தொந்தரவுகள், செலவுகள் வைத்திருக்கும். அதாவது ஏதாவது உறவு ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள் அல்லவா. இப்போ அதில் இருந்து அத்தனையும் வெளிவந்து மனம் என்கின்ற அமைப்பு, குழப்பம் என்கின்ற அமைப்பில் இருந்து அதிலிருந்து வெளியில் வந்து தைரியத்தோட சாதிப்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு. அப்போ இதுவரை இருட்டில் இருந்த உங்கள் இப்போ வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய பயணம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை. என புதன் நன்றாக இருக்க போகிறார். உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்பட போகிறது. அறிவு நன்றாக வேலை செய்ய போகிறது. ஏன் இது நடந்தது, எப்படி இது நடந்தது என்கின்ற அந்த கொஸ்டின் மார்க் அரைஸ் பண்ணி அதிலிருந்து அதற்கு விடை காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். என புதனும் கேதுவும் இணைவு பெற்று 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல ஞானோதயம் உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்பு, உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். இதுதான் நடந்தது, இனி இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நோக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம். தொழிலில் இனிமேல் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய தன்மை, புதிய புதிய உத்திகளை
கையாளக்கூடிய தன்மை, வேலையில எத்தனையோ இடைஞ்சல்கள் இருந்ததுங்க, ஒரு வேலையில செட்டே இல்லை, அதாவது ஒரு நல்ல வேலையே உங்களுக்கு அமையல, அப்படி வேலையில நீங்க இருந்திருந்தீர்கள், மன திருப்தியோடு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மை, மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது, உயரதிகாரிகள் மூலமாக தொந்தரவு இருந்தது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2-3 இந்த 2 வருடத்துல 2-3 வேலைகளுக்கு கூட மாறி இருப்பீங்க. நீங்க படிச்சது ஒன்று, வேலை பார்ப்பது ஒன்று, குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பது, எப்படியோ ஒரு வகையில் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து விடிவு காலம் பிறக்கக்கூடிய மனது அந்த அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக நிச்சயமாக அமையும். என சுக்கிரன் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானங்கள் மேம்பட போகிறது. தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஏன் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அப்போ சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய, சுபகோகங்களை வளர்க்கக்கூடிய, ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலத்தோடு வலிமையாகவும் ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்கார். அப்போ 4ஆம் இடம் வலிமை பெற்றால் என்ன, கல்வி நன்றாக வரப்போகிறது, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்க போகிறது, படித்த படிப்புக்காக எத்தனை கஷ்டப்பட்டிருந்தீர்களோ இப்ப அது அந்த தன்மை விலகப் போகிறது, நல்ல படிக்க போகிறீர்கள். இனிமேல் உங்க எய்ம், உங்க டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த அம்பு உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் உகந்தது. வீட்டுக்கு காரகன், வாகனத்துக்கு காரகனான அந்த சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சுக்கிரன் தான் லாபாதிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தால சில வகைகளில் ஒரு நல்ல குட் நியூஸ், நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, இந்த 2 வருடங்களாக குழந்தை பேரில் தடையாக இருந்தது, திருமணம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனையாக இருந்தது, திருமணமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடைவெளி இருந்தது, கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு, இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்ட உங்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பதுதான் கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர். அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது. பதவியை கொடுக்கக்கூடிய, ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய, குல தெய்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால இதுவரைக்கும் நீங்க பிரார்த்தனை என்னெல்லாம் பண்ணியிருந்தீர்களோ அந்த பிரார்த்தனைகள் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். ஒரு சிலர் பாருங்க 2 வருடங்களாக ஒரு பதவியே கிடைக்கல, பதவி ப்ரமோஷனும் கிடைக்கல, நிறைய இடைஞ்சல், நிறைய எதிர்ப்புகள், நிறைய தடைகள், பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு திடீர் பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது. ஏன்னா 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தது, பல வகைகளில் கடன் அதாவது வேலைக்கு போனால் அந்த சம்பளம் கடனுக்கே போகுது, கடன் வாங்கி கடனை அடைத்தல், இதே நிலை நீடித்த உங்களுக்கு 6க்குரியவன் தனக்கு 6ல் மறைந்திருக்கின்ற காரணத்தால இந்த மாதத்திலிருந்து சமாளிக்கலாம், எதையும் சாதிக்கலாம், கடன் இருந்தால் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மன தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏன் இதெல்லாம் இந்த ஒரு நெகட்டிவ் மாதிரியே இதெல்லாம் அனுபவித்திருக்கிறீர்கள். யார் அனுபவித்தீர்கள்? இந்த கடக ராசியில் பிறந்து உங்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருப்பீர்கள். அல்லது 6, 8, 12ஆம் அதிபதியின் தொடர்பு கொண்ட ஒரு தசை நடக்கும் போது பிரச்சனைகள் இருந்திருக்கும். அல்லது யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் ராகு எந்த பாவத்தில் இணைந்திருந்து அந்த சனி ராகு செவ்வாயினுடைய தொடர்புகளை பெற்ற ஒரு கிரகம் திசை நடத்தும் போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த அஷ்டமி சனி காலத்தில் பல வகையான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இப்போ நிச்சயமா இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக
மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார், கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு காரணம் லாபஸ்தானத்தில் இருக்கார். பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு நிகழ்வு இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. ஒரு சிலர் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும், வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய தன்மை, அங்கே வெளிநாட்டிலேயே பிஆர் அப்ளை பண்ணி 2 வருஷமாக காத்து கொண்டிருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காதவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. தொழிலில் நஷ்டம், வேலையில் ஒரு செட் ஆகலங்கிறவர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள், நல்ல ரிசல்ட், ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகராசினருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/9/2024 அன்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருகிறது. சுக்கிரன் உங்க ஜாதகப்படி, உங்க ராசிப்படி யாருன்னா 4க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா? அப்ப யாருக்கெல்லாம் சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல, ஒரு நல்ல படிப்பு கிடைக்க மாட்டேங்குது, தாயினுடைய உடல்நலத்தில் தொந்தரவு இருக்கு, எத்தனையோ தொழிலை செய்த லாபத்தை கொடுக்கல, திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறது, களத்திர ரீதியில் பிரச்சனையாக இருக்கிறது என்று இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அன்றைய தினத்தில் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக அனைத்து விதத்திலும் நன்மைகளை பெற்றுத்தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.